The repercussions of Sterlite Copper's closure rippled through the region. Economic landscape shifted, livelihoods altered, and the community stood at the crossroads of uncertainty. இந்த சங்கம் எதுக்கு துவங்கப்பட்டுச்சுன்னா, ஸ்டெர்லைட் மூடப்பட்ட காரணத்தினால அதனால் பாதிக்கப்பட்டு பல ஆயிரம் தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்கிற படித்த இன்ஜினியராக வெளியூர்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. மூட தூக்குற தொழிலாளிகள், லாரி ஓட்டுற தொழிலாளிகள், அந்த மாதிரி அடிமட்டத்தில் இருக்க தொழிலாளிகள் எல்லாருமே வேலைவாய்ப்பு இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யார் வேலை கொடுப்பா? இவ்வளோ பேர், இவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்கே அப்சர்வ் பண்ண முடியும்? அதாவது இந்த எங்கள் இண்டஸ்ட்ரியல் சப்ளையர்ஸ் அசோசியேஷனில் பொதுவாக ஒரு 400 கம்பெனிகள் இருக்குது. இதில் வந்து நாங்கள் எங்கள் இது சங்கத்தின் சார்பாக கூட எத்தனையோ நேரம் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறோம். அது போக முதல்வர் தனி பிரிவு செயலருக்கு கொடுத்துருக்குறோம், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் நாங்கள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். சிறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் பாதிக்கப்படுதுங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வேலைக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எங்களுக்கு பேங்கில் கடனை கட்ட முடியல. நான் வந்து அவங்க கொடுக்குற ஆர்டரை வச்சு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸுக்கு பூரா நான் ஆர்டர் பண்ணி அவங்கள்ட்ட மெட்டீரியல்ஸ் அவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணி ஸ்டெர்லைட்டுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டாக காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளோவுமே நலிஞ்சு போச்சு. இப்போ வந்து தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. தெர்மல் பவர் ஸ்டேஷனில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ், அது போல் நம்ம சுவாசிச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்காக அந்த தெர்மல் பிளான்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணோன்னு வைங்க, நம்ம வீட்டில் தினம் எல்லோரும் வீட்டில் மெழுகு ஊற்றி தான் ஏற்றணும். ஒரு டேர்ன் ஓவரில் நீங்கள் ஒரு 10% டேர்ன் ஓவர் வந்து லோக்கல் சார்ந்த தொழிலுக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். பாருங்கள், 3500 கோடி டேர்ன் ஓவர், 35,000 கோடியிலேருந்து 3500 கோடி லோக்கல் மக்களுக்கு அப்படி சுழற்சி முறையில் இருந்துக்கிட்டு இருந்த பணம் இன்றைக்கி கிடையாது, 6 வருஷமாக கிடையாது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1200 ஓனர்ஸ் இருக்கிறோம். இப்போ அந்த கம்பெனி போய்கிட்டு இருக்கும்போது, ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் 10 வண்டி 15 வண்டி வச்சு நல்ல முறையில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வண்டிகளெல்லாம் நிறைய ஃபைனான்ஸ் கட்ட முடியாமல் வண்டிகள் எல்லாமே விற்றுட்டோம் நிறையா. இப்போ 2 வண்டி வச்சுருந்தேன் நான். இப்போ 2 வண்டியும் கொடுத்துட்டு இப்போ தினக்கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட பேர் சும்மா தான் இருக்காங்க, கிடைக்கிற வேலையில் பார்த்துட்டு இருக்கோம். க்ளோசர் ஆஃப் ஸ்டெர்லைட் சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா மோர் தேன் 3 times ரைஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ அல்டிமேட்லி தட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தட் ஃபெர்டிலைசர் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இட் இஸ் அந்த காஸ்ட் பார்த்திங்கன்னா விவசாயிகளோட உரமும் ஜாஸ்தி ஆகிடுச்சா. இன்ஃபேக்ட் த சப்சிடி அக்கௌண்ட் டுவர்த் த கவர்மெண்ட்டோட சப்சிடி காஸ்ட்டும் ரொம்ப வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. என்டையர் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி ஃபேஸிங் அ வெரி பிக் ப்ளோ. இந்த டிஏபி, பொட்டாசியம், யூரியா இந்த மாதிரி உரங்கள் வந்து 800 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ அந்த கம்பெனி மூடினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 1800, 1900, 2000 ரூபா வரைக்கும் கொடுத்தாலுமே அந்த உரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. தூத்துக்குடியில் ஒரு தொழிலாளர் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு 25,000, 30,000, 40,000 சம்பளம் வாங்குகிறார்னு சொன்னால் அந்த பணம் தூத்துக்குடிக்குள்ள தான் வரப்போகிறது. அப்போது அந்த தொழிலாளர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு வியாபாரம் இல்லை. My factory, I'd invested almost about 12 crores in it. It's almost 5 years since it's shut down. I don't get any asset, so I had to lay off. My factory had all clearances. We were not polluting, we were not doing anything. There's so many death threats. People send everyone to shut it down. We just said, okay, fine. If Tamil Nadu doesn't want us, we'll go. Now I've gone to Orissa. It's not only one factory, I'm putting about 5 factories. I have enough investors who can put something like 5,000 crores, 6,000 crores. But who wants to put it here? You're scared. What is the investor confidence? Have you ever calculated the amount of revenue government has lost? Price of copper has been increasing. கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 yearsக்குள்ள பார்த்தீங்கன்னா it is more than 50-60% ஆயிடுச்சு. See, nothing can be done. அதுக்கு நாங்கள் க்ளோஷர் மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிறது கடைசி ஆயுதமாக தான் இருக்கணுமே ஒழிஞ்சு, இப்படி ஒரு பெரிய ஒரு யூனிட்டுக்கே வந்து இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா, சின்ன யூனிட் எல்லாமே நீங்கள் வந்து சேம் நார்ம்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா வேர் இஸ் த சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் அ பீப்புள்? கவர்மெண்ட் வந்து அதுக்கு என்ன வச்சுருக்காங்க?